வணக்கம். வாங்க கூலாக சமைக்கலாம். இன்றைக்கி உருளைக்கிழங்கு பொடிக்கறி எப்படி பண்ணுறதுன்றது பார்க்கலாம். உருளைக்கிழங்கு வந்து தோல் சீவி ஸ்கொயராகவோ இல்லைன்னா நீட்டமாகவோ கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு எலுப்பச்சட்டி எடுத்து ஒரு 5-6 ஸ்பூன் எண்ணெயை விட்டுட்டு அதில் வந்து கடுகு போட்டு, கடுகு வெடித்ததுக்கப்புறமா உளுத்தம்பருப்பு அதை போட்டு பெரட்டணும். உளுத்தம்பருப்பு நல்லா செவந்ததுக்கப்புறமா கொஞ்சம் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த உருளைக்கிழங்கு வந்து சில பேர் நறுக்கிட்டு தண்ணியில் போட்டு வைப்பாங்க. நான் ஜென்ரலாக தோல் சீவி நறுக்கிட்டு உடனே அப்படியே கறியை பண்ணிவிடுவேன். தண்ணியில் போட மாட்டேன். ஏன்னா தண்ணியில் போட்டோன்னா கொஞ்சம் கறியே ஒரு மாதிரி சாகி ஆகிடும், உதிராக கிறிஸ்பியாக வராது. அப்புறமா இந்த எண்ணெயில் வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள், அப்புறம் மிளகாத்தூள், தட் இஸ் கட்ட மிளகாப்பொடி, அப்புறமா தேவையான அளவு டேபிள் சால்ட் போட்டு நல்லா பெரட்டிட்டு நம்ம இந்த நறுக்கி வச்ச உருளைக்கிழங்கு அதில் போட்டு நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டுடணும். ஸோ இது வந்து ஜஸ்ட் மூடி போட்டும் ஒரு 5 நிமிஷம் வைக்கலாம். ஒரு 5 to 7 மினிட்ஸில் இது ஃபுல்லாகவே குக் ஆகிடும். இப்போ வந்து உருளைக்கிழங்கு வதங்கின்னு இருக்கு. இதில் வந்து இந்த உப்பு காரம் எல்லாமே நம்ம முதல்ல சேர்த்ததுனால இந்த எண்ணெயோடு சேர்ந்து அந்த டேஸ்ட்டும் வந்து அந்த உப்பு காரம் வந்து அந்த உருளைக்கிழங்குல நல்லா சேர்ந்துட்டு நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து உருளைக்கிழங்கு வதங்கி முடித்த உடனே இப்போ பாருங்கள், இது எல்லாமே ஓரளவு சேர்ந்துட்டு பார்த்தாலே உங்களுக்கு அந்த அந்த டேஸ்ட் வந்து அதில் தெரியும், உப்பு காரம் இருக்கிறது. இதுக்கப்புறமா கொஞ்சம் கிறிஸ்பி ஆக்கிறதுக்காக மேலாக ஒரு 1.5 ஸ்பூன் அரிசி மாவு ஆட் பண்ணுவேன். அதுக்கப்புறமா இந்த கறிப்பொடி சொன்னேன் இல்லையா, கடலைப்பருப்பு, மிளகா வத்தல் அண்டு தனியா சேர்த்து கறிப்பொடி நேற்றுக்கு வீடியோவில் போட்டிருந்தேன். அந்த கறிப்பொடியும் ஒரு ஸ்பூன் போட்டுருணும். முதல்ல கொஞ்சம் கட்ட மிளகா அப்படி போட்டுட்டு இந்த கறிப்பொடி போட்டோன்னா அது வாசனையும் நல்லாயிருக்கும், ஒரு மாதிரி பொடி போட்ட கறியாக நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஸோ இப்போ வந்து இதோடு சேர்த்து நான் இன்றைக்கி வந்து தேங்காய் சாதமும் வடாம் பொரித்து தயிர் சாதம் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக வெறும் தயிர் சாதம் பண்ணினா கூட இதுக்கு வந்து இந்த உருளைக்கிழங்கு கறி ரொம்பவே ஆப்டாக இருக்கும். சிம்பிள் சமையலாக கூட பண்ணிக்கலாம்.